அம்மானா யாருன்னு அவனுக்கு தான் தெரியும். ஏண்டா மழை வந்தா யாருக்கு சந்தோஷமே இல்லையோ, இவன் ஒரு ஆளுக்கு தான் சந்தோஷம். எடுக்கிற ரைட் எடுத்து யாரை காட்டுறான், என்ன போய் வண்டியில் பார்த்து. அம்மா என்றால் என்ன? அம்மா என்றால் உமா. அவன் பேரு கேளுங்க. வண்டியில பார்த்து லாஸ்ட் அவன் பேரு என்னன்னு கேளு. நானும் எத்தனையோ சேகரி கேள்விப்பட்டுக்கிறேன். இத்தான தூக்கமே வராதுங்க. மூஞ்ச வச்சு அடிக்கிறாங்க. அரை போதாரு மத்தியா எங்கேயோ பாடம் விடுறாங்க வரைக்கும் போயிச்சு கோழி மாட்டா தலையை படுற போட்டார வச்சுக்கிறான். சாவடுறவன சினிமால வாசிட்டாலுப்பா. வாடி வாடி நாட்டு கட்ட பாடினாங்கள பாட்டு, அதுக்கு நான் ஒரே ஆள் வாய்ச்சேன். வாடி வாடி மூழ்கி போட்டு அடிக்கிறாரு. நான் ஒண்ணுக்கே அடிக்கிறேன். ரோஜா நாடகமன்றத்துல ஜெயஜோதி மூலக்கார ஜெயஜோதி பேர் போனவர். அதே தான் அவரே இந்த வரலாம் வாசிக்கிறார். என்னத்துக்கு மொத்த வரல போட்டீங்கன்னா மாவு பெயின் மேல் ரெண்டே வரல. அது பல்லவி. ஆமா அனுபல்லவி வாசினா. அனுபல்லினா ரெண்டாவது அது தெரிஞ்ச நான் வாசிக்க மாட்டேனா. எனக்கு அடைக்கல வீரம். நான் யார்? நான் எப்படி பிறந்தேன்? யாரால் படைக்கப்பட்டு நான் யார்? அரை போதாரு மத்தியா எங்கேயோ பாடம் விடுறாங்க வரைக்கும் போயிச்சு கோழி மாட்டா தலையை படுற போட்டார வச்சுக்கிறான். வாங்கி கொடுக்குறான். வார்த்தை சாவடுறவன சொல்றாங்க. அம்மா தாலி அறக்கா தாத்தி நஞ்சு போய்க்குறான். பொம்பால் அடிக்கிற மாதிரி அம்மா தாலியா அறக்கா அரைக்கவா? தாலி என்றால் என்ன? கண்டுபிடிச்சாண்டா. தாலி என்றால் பெண்கள் கழுத்தில் கட்டுவது. பெண்கள் கழுத்தில் கட்டுவது என்றால் என்ன? பின்னாடி அம்மா பெண்கள் கழுத்தில் கட்டுவது என்றால் திருமணம். திருமணம் திருமணம் என்றால் என்ன? ஐயோ ஒன்று சேர்வது என்றால் என்ன? லோடாக்குவது என்றால் என்ன? லோடாக்கு என்று வெளிவந்து விழுவது என்றால் என்ன? என்னடா பிளேடு மாதிரி அடக்குறான். மாட்டடா மாட்டடா சாமி. பிளேடு என்றால் சேவிங் செய்வது. சேவிங் செய்வது என்றால் என்ன?
அதான்டா சேகர் இன்னைக்கு. பாடா என்றால் என்ன? மச்சான், போதுடா அவனை. பாடா என்றால் என்ன? அடைத்தலேடா, அடைத்தலேடா. செப்புதல் என்றால் என்ன? டேய், உரைத்தல். உரைத்தல் என்றால் என்ன? டேய், கூறுதல். கூறுதல். கூத்துவன ஒரு புண்ணாங்கோனா. ராஜா போ செக்மா போற ராஜா. டேய் யாரா வர ஆட முடியல இன்னும். டேய் யாரா வா. ஏன் ஓடி போடுவோம்? டேய் அது சாமிங்கிறாருன்னு பாக்குறல்ல, மூஞ்சி பேத்து என்ன விஷயம்? என்னப்பா நம்ம ஆரம்பத்துல ஊரு பேர் சொன்னானா அவன் பாட்டு கட்டாடி இருப்பேன். நான் மஞ்சள் கல்லால செஞ்சு வச்சுக்கிட்டு ஏன் சாட்டில அடில ஓட்டிங்களா? ஓ அடிக்கலாம். நான் ஒரு அளவுக்கு அடிக்கிறீங்க. ஏன் நாங்கள கஷ்டப்படல? என்ன கஷ்டம்? உட்காந்து கேட்க என்ன ஒருத்தர் டொக்கு புக்கு வச்சுக்கிறாரு. வந்து வாங்கி போறியா? கஷ்டம் தெரியும். அப்பா என்னால முடியாதுடா சாமி. கஜ வேண்டாமா உனக்கு ஏமா இந்த கஷ்டம்? என்ன அப்படியே வாங்கினா நாராயண மாத்த நாராயண மாத்த ஐயோ மொத்த பான உர கஜா விட்டுக்கிறேன். கூத்து வரல ஒரு பொண்ணு முடியல. ராஜா பாருமா நீ 2 நாள்ல சேர்த்து ஏய் நீ நாடு வரட்டவல கம்பெனில வாங்கி 5 லட்சத்தை கட்டிட்டு கிளம்ப முடியல. 5 லட்சம் பணம் யாரு வச்சுன்னு கொடுத்தீங்க? என்னது பணம் யாரு வச்சுன்னு கொடுத்தா? திமிரு பத்தியா இருக்கு. அவன் நான் பேசுகிறேன். அதோ பேசுறான். ஏன்னா ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு கூட்டம் சேர்த்தது நான் தான். சேர்த்துட்டுறாங்க மொத்தம் போயிட்டு கோயோ அப்ப தெரிஞ்சாச்சுன்னு என்ன அடி வாங்கறத சொல்ற, லட்சமா வாங்குறியா? அந்த பணத்தை சொல்றியா? அதெல்லாம் வாங்கி கட்டி விட்டானா? டேய் என்ன கண்டு பிடிக்கிறானா? பணம் யாரு வச்சுன்னு கொடுத்தீங்க? பணத்தை யார் வச்சு கொடுத்தா கேட்டேன். பணத்தை உங்க அம்மா சிவகாமி வச்சுதான் கொடுத்தேன். சத்தியமா உண்மைதான், போய் சொல்ல மாட்டேன். சத்தியமா உண்மைதான். நான் ஏன்னா இப்ப நான் இருட்ட தலைமால் வச்சுன்னு சொல்றேன். பணம் யாரு வச்சுன்னு கொடுத்தா? உங்க அம்மால வச்சுதான். எங்க அம்மா சிவகாமி வச்சிருந்தா பணம் கொடுத்தா? ஆமா ஆமா உங்க அம்மால வச்சுதான் எங்க கொடுத்தேன். அம்மா சிவகாமி நீ வச்சுக்க. Oh my God, ஐயோ பக்கத்துல வச்சுதான் பணம் கொடுத்தா? ஆமா உங்க அம்மால வச்சுதான் கொடுத்தேன். உனக்கு பணம் வேணுமா? போய் எங்க அம்மா சிவகாமி மயிறு போடுங்க. மயிறு போடுங்க. நாங்க பணம் வச்சுலாமா? அது வந்து யாரும் போடுவோமா? ஏன்டாரு ஆரணி ரோஜா நாடக மன்றத்துக்கு வந்த பிறகுதான் கோரைக்கண்ணூர் பூவரசம் 4 மாவட்டத்துக்கு தெரிஞ்சு 4 பேருக்கு தெரியும். ஏண்டா அருமையான சாப்பாடு, அன்பான உபசரிப்பு. சாமி வருஷம் வருஷம் வயிறுனா ஜனத்திலே சிறந்ததான அன்னதானம் சொல்லுவாங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் போதாதுன்னு சொல்ல மாட்டோம். சாப்பாடு மட்டும்தான் போதுன்னு சொல்லுவோம். அப்புறமேட்டு அன்னதானம் சீரு சிறப்போடு போடுறாங்க. தனியார் கோவில உட்கார வச்சாங்க. வெளுத்து வாங்குறான் போர். எப்பேற்பட்ட திருவிழா! அந்த தன்மார்க்க சங்கத்துல சேர்ந்த தொண்டர்களா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு திருவிழா. ஏண்டா இந்த ஆட்டுக்கறி செய்யலானுக்கா? டெய்லி சாப்பிட்டு பார்க்க மாச்சு. நான் அதனால நான் காட்டேன். நான் என்ன பண்றேன்? ஏண்டா நம்ம கப்பல 4-5 பேர் சைவமா இருக்கிறாங்க, தன்மார்க்க சங்கத்துல இருக்கிறாங்க. எல்லாம் சைவமா சாப்பிட்டுக்கிறோம். ஐயா ஆட்டுக்கறி செய்யலானுக்கா? அது மாதிரி சாப்பிடுற நீ இந்த தொழில் விட்டு போனா எப்படி நீ குழப்பி? நீ வேலையை பாடுறா வேணா. ஐயாவுக்கு ஏகப்பட்ட வேலை காத்துங்குது. என்னடா வேலை? கவர்மெண்ட் போஸ்டிங்க என்ன நம்பிக்குது? என்னடா சொல்ற? தலையில வச்சுன்னு சாரா அதை செய்யடா. ஏன்னா ஒரு கிராமத்துல ஒரு கோவில் இருக்குதோ இல்லையோ, ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதோ இல்லையோ, ஒரு சாராய கடை இருக்கணும். சாராய கடை இருந்தாதான் அந்த கிராமமே செழிப்பா இருக்கும். நீ நான மாமா மச்சான் நம்ம ஏற்கனவே ஒரு கப்பல இருந்து வெளியே வந்தோம். நீ மட்டும் சாராய கடை வச்சு போயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் நான் கூத்தாட வெளித்தானா? இன்னொருத்தர் கொட்டிங்க கேட்டா நீ சொல்ல நாயத்த, நீ சொல்ல நாயத்த. அவர் கஷ்டப்பட்டுங்கிறாருப்பா. நீ ஏன் கஷ்டப்பட்டுங்கிற? அவரு அதுதான் சொல்லிங்கிற. நீ இந்த வேலை எல்லாம் விட்டுடு. நீ அவங்க கூட வந்துடு. உங்களா? ஆனா உன்னை நான் துரோகம் பண்ண மாட்டேன் உனக்குலாம். ஏன்னா நான் உனக்கு மாமா. அதுதான் சொல்றேன். டாபர் மாமா. ஆமா அதனால அங்க
அதனால தான் சொல்றேன் நீ இந்த வேலை விட்டுட்டு என் கூட வந்துரு கூட வந்துடுறேன். தலைவிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு பக்கத்திலே சால்னா கடை போட்டு கொடுத்தா சால்னா கடை. ஆமா உனக்கு சாராய கடை, எனக்கு சால்னா கடை. சால்னா கடை ஆமா, உனக்கு என்ன வேலை, எனக்கு என்ன வேலை? உனக்கு விக்கிற வேலை, உனக்கு விக்கிற வேலை, உனக்கு நக்கிற வேலை. வாங்கி வச்சு நம்பா ஏத்து வரா டேய் சொன்னமா கட்டுறவனா. ஓ அப்பா என்னப்பா வச்சுக்கிறதுல அம்மா கைக்கு நான் கிணறு தெரியுமா? எப்படி இருக்குதா? எப்படி இருக்குதா? என்னப்பா எப்படி இருக்குதா? அட எப்படி தான் இருக்குதா? கை மாதிரியா இருக்குது. என்ன என்னக்கலாம் என்ன காப்பு காய்ச்சி போயிடுயா? வாசிக்க முடியா? என்ன சொல்லிக்கிறாரு? நான் யார் தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய தமிழ மாஸ்டர் தெரியுமா? ஆமா, பாலக்காட்டு குஞ்சு பண்ணி நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? பொட்டிக்கா குன்றோர் மகன் டொமிக சோட்டர் என் பையன். எனக்கு ஒரு வாசி கிடைக்குது. ஒரு பாட்டு வாசிக்கலாம். நான் ஒரு பாட்டுக்கா நான் சினிமாவில் வாசிட்டாலுப்பா. எஸ் வாடி வாடி நாட்டுக்கட்டு பாடினாங்களே பாட்டு, அதுக்கு நான் ஒரே ஆள் வாசிச்சேன். வாடி வாடி மூஞ்சி போட்டு அடிச்சுக்கிறாரு. நான் ஒன்றுக்கே அடிக்கிறேன். ஆரணி ரோஜா நாடகமன்றத்துல மிருதங்கர்னா ஜெயஜோதி மூலக்கார ஜெயஜோதி பேர் போனவர். அதே தான் அவரே இந்த வரல தான் வாசிக்கிறார். என்னத்துக்கு மொத்த வரல போட்டு நான் பரவாயில்ல மாவு போய் மேல் போயிட்டு ரெண்டே வரல. அது பல்லவி. ஆமா, அனுபல்லவி வாசினா. அனுபல்லினா ரெண்டாவது அடி. அது தெரிஞ்ச நான் வாசிக்க மாட்டேனா? யாராண்ட என்ன கேட்கறதுனே தெரியும் உங்களுக்கு. என்ன மனதே ஏற்ற சாமி உடம்பு உள்ள பையா உனக்கு எட்டாவது தெரியுமா? இருப்பா இருப்பா இவனுக்காகவே சேகர் வச்சுக்கிறோம். ஒரு பழமொழி சொல்லு. என்னது இது? படமரத்துல ஓனா ஏறலாம், பணமரத்துல பண்ணி ஏறலாமா? அது மாதிரி வைக்கூடாதுடா. எவ்வளவு வயசுல உட்காந்துங்கிறாங்க அம்மா. இது வேற என்னென்னவோ சொல்லி வச்சுக்கிட்டு மிருதங்க வெத்துவான். ஆமா, மிருதங்கம் என்றால் என்ன? அங்க உட்காந்துட்டு குத்தமாடாயப்பா. மிருதங்கம் மிருதங்கம் என்றால் என்ன? மிருதங்கம் என்றால் அடிப்பது 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 என்றால் என்ன? அடிப்பது என்றால் அடிப்பது என்றால் வாசிப்பது. அடிப்பது அச்சம்பாரி என்றால் என்ன? அச்சம்பாரி என்றால் என்ன? அம்மா என்றால் என்ன? அம்மா என்றால் என்ன? அம்மா என்ன தெரியுங்க? அம்மா என்றால் நம்மை 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கும் தாய். தாய். தாய் என்றால் என்ன? தாய் என்றால் மம்மி 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 என்றால் என்ன? மம்மி என்றால் அம்மா. அம்மா என்றால் என்ன? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். கடவுளே, நம்ம இப்ப உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா உலகத்திலே ஒரு தாயானவள் 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்காம ஒரு குழந்தை வந்து உருவாவாள். 10 மாதம் இந்த அளவுக்கு நம்ம பேசுறோம், இந்த இடத்துல நிக்கிறோம், அது காரணம் தாய் தான். ஒரு தாயப்பட்ட 10 மாதம் சுமந்து ஈடுத்தால் தான் இந்த தரணியிலே ஒரு பிள்ளையாகப்பட்டது பிறக்கும். ஆமா. இல்லை என்றால் தரணியிலே பிள்ளை என்பது இருக்காது. அப்படி என்றால் உனக்கு தாய் இருக்கின்றாளா? எங்க அம்மா இருக்கிறாங்க. உன்னுடைய தாய் பேர் என்ன? கமலா. ஓ, ஆரஞ்சு. எங்க அம்மா பேர் கமலாடா. கமலேட்டி சொல்லுவானா கமலா ஆரஞ்சு? உன்னுடைய தாய் பேர் கமலா. ஆமா. ஏய், உனக்கு தாய் இருக்கின்றாளா? இருக்கிறாங்க. உன்னுடைய தாய் பேர் என்ன? சிகாமி. காமி. என்ன காமி? காமி. சிவகாமி. காமி சொல்றா. சிவகாமி. ஏய், உங்க அம்மா கேட்டா
ஏய், சிவகாமி. ஏங்க, எல்லாருக்கும் அம்மா இருக்கிறாங்க. அப்படியா? ஆமா, உங்க பேரு என்னப்பா? அம்மா பேரு காசிமா. ஏய், என்னைக்கே மறந்துச்சு உனக்கு பிறகு தெரியா? எனக்கு தெரியும் கம்மனு அதோட ஏய், இப்ப பாரு. டேய், ஆபரேட்டர். ஓடியா ராஜா. ஓடியாம்மா, வேக தண்ணி தண்ணி ஒரு சீக்கிரம் ஓடியா. குடும்பம் ஓடியா. இப்படி வா, இப்படி வாடா. இப்படி வாடா. டேய், எல்லாருக்கும் அம்மா இருக்கிறாங்க. உங்க அம்மா பேரு என்ன? ஆ? அமலாவா? டேய், உங்க அம்மா பேரு அமலாவா? இப்படி வா ராஜா. இங்க இருந்து சொன்னாலே ஒண்ணும் புரியாது ஜனத்துக்கு. ஆ. நீ 1 கிலோமீட்டர் தூரத்துல சொன்னாங்க. அம்மானா மழை வந்தா- ஏங்க, அம்மானா யாருன்னு அவனுக்கு தான் தெரியும். ஏண்டா மழை வந்தா யாருக்கு சந்தோஷமே இல்லையோ இவன் ஒரு ஆளுக்கு தான் சந்தோஷம். எடுக்கிற லைட் எத்தனை யாரை காட்டுறான் என்ன போய் வண்டியில மச்சா, பார்த்து சுடு சுடு வர தர ராஜா. அப்படிதான். அம்மா என்றால் என்ன? அம்மா என்றா உமா செத்தாண்டா சேகரு. அவன் கேள்வா. ஏங்க, அவன் பேரு கேளுங்க. வண்டியில பார்த்து லாஸ்ட் ஏங்க, அவன் பேரு என்னன்னு கேளு. என்னடா நாய் சகர் ஏண்டா ஆ, நானும் எத்தனையோ சேகரி கேள்விப்பட்டுக்கிறேன். ஆமா. நீ இல்லடா. வடிவேலுக்கு சிக்கிக்குள்ளாங்க. நாய் சகர், நாய் சகர், நாய் சகர். ஒரு புறா மச்சான். இத்தான தூக்கமே வராதுங்க ஏய், அவனுக்கு. உனக்கு தாய் இருக்கிறானா? இருக்காங்களா ஏன்னா யோசிச்சு சொல்றேன். ஏடா, என்ன எப்படித்தான் பிறந்த நீ அப்பா? ஏய், ஏன் யோசனை பண்ணி சொல்றேன்? தாய் பேர் என்ன? அம்மா பேரு என்ன? எங்க அம்மா பார்த்தா அமலா சொன்னாங்க அவங்க அம்மா பேரு அம்மா, எங்க அம்மா பேரு கமலா. ஏய், ஆ, ஒருவனே. ஏங்க, பக்கத்து விடுங்க. இருக்கிறது எனக்கு connection இருக்கு. ஏங்க, அந்த கம்யூனிட்டியை பக்கத்து விடு, விடு. அப்படியா? ஆமா. உன்னுடைய தாய் பேர் கமலா. ஆமா. அவனுடைய தாய் பேர் அமலா. அமலா. அதாவது இவங்க 2 பேரும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓஹோ. அம்மா 2 அப்பா 1. ஆமா. நான் எங்க அம்மா மாதிரி கருப்பா இருப்பேன், எங்க அப்பா மாதிரி கருப்பா இருப்பான். ஏய், இருந்தாலும் ஆ. உனக்கு தாய் இருக்கின்றார். ஆமா. உனக்கு தாய் இருக்கின்றார். இருக்கிறாங்க. அப்படி என்றால் ஆ. என்னை பெற்ற தாய் யார்? டேய், என் தாய் யார்? கன்ஃபார்ம் எங்கிருந்தா தப்பிச்சு வந்துக்கிறாங்க. ஏய், என் தாய் யார்? என்னை பெற்றவள் யார்? பாரு, எங்க அம்மா யாரு எங்களை கேட்டா எங்களுக்கு கூட தெரியும். டேய், ஆ. அப்படி என்றால் அலைந்து திருநாவலி ஆ. என் தாயே யார் என்று கண்டுபிடிக்கிறதா? ஆமா, அப்படி கூடாது. ஆ. நீங்கள் இருவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆகட்டுங்க. செல்றி ஆ. உன்னுடைய தாயை கண்டுபிடித்து உன்னுடைய தாயை வழங்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் தாயை சொன்ன ஒரு கோவிலும் இல்லை. ஆமா. தந்தை செல்விக்கு மந்திரமில்லை. வந்திருவில்லை. புறப்படு.